ஹாய் என் சொந்தங்களே, என்ன பார்க்க போகிறீங்களா? இட்லி பொடி எப்படி செய்கிறது அப்படின்னு என்னோடய வியூஸ் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஒரு வாட்டி அதை போடுங்க நாங்கள். ஸோ இன்றைக்கி நம்ம இட்லி பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப நல்லாயிருக்கும். கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு அதெல்லாம் வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன், உளுத்தம்பருப்பு 1 கப்பு. என்ன மெஷர்மெண்ட் எடுத்திருக்கேன்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன். ஆக்சுவலாக நான் ஸ்டார்டிங்கே எடுத்துக்க நினைச்சேன், மறந்துட்டேன். அதனால் கடாயில் போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு எடுக்கிறேன். ஸோ இந்த கப்பில் 1 கப்பு உளுத்தம்பருப்பு எடுத்திருக்கேன். ஸோ இதே மெஷர்மெண்ட்டில் கடலைப்பருப்பு கூட எடுக்கணும். வாங்க இதை நம்ம நல்லா வதக்குவோம். ரொம்ப டார்க் ப்ரௌன் ஆகிடக்கூடாதுங்க. நல்லா அது கிறிஸ்பி ஃபார்மில் வரணும். லைட் ப்ரௌனாக இருந்தால் போதும். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ மெஷர்மெண்ட் கப் காட்டிட்டு அந்த மாதிரி நீங்கள் எந்த மெஷர்மெண்ட்டில் எடுக்கிறீங்களோ அதே மெஷர்மெண்ட்டில் தான் உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு ரெண்டுமே எடுக்கணும். தெரியுதா உங்களுக்கு? கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ சிம்மில் தான் வச்சு வறுக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சு வறுத்துறாதீங்க, நல்லா இருக்காது. நீங்கள் சிம்மில் வச்சு வறுக்கும்போது அந்த உளுத்தம்பருப்பு வேகிற அரோமா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நல்லா இந்த மாதிரி வறுத்துக்குங்க, ரொம்ப வறுத்துறாதீங்க. இப்போ நெக்ஸ்ட்டு கடலைப்பருப்பு வறுப்புவாங்க. கடலைப்பருப்பு வறுக்க ஆரம்பிச்சாச்சு. கடலைப்பருப்பும் பார்த்தீங்களா? ஓகே, ஸோ திஸ் இஸ் கடலைப்பருப்பு. எல்லாமே சேம் மெஷர்மெண்ட்டு தான் எடுத்திருக்கேன். இதுவும் இந்த கலர் தான், ரொம்ப பிளாக் ஆக்கிடாதீங்க. கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு 2 கொட்டிக்கிட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு ஓமம் வறுக்க போகிறோம். ஓமம் போட்டிருக்கேன். ஓமம் அஜ்வைன். நிறைய பேருக்கு ஓமம்னா என்னன்னு தெரியாது. ஸோ அஜ்வைன் நான் எடுத்திருக்க குவான்டிட்டிக்கு ஒரு 1/4 ஸ்பூன் போல் ஓமம் போட்டிருக்கேன். ஓமம் போட்டால் இந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அஜ்வைன் அதுவும் லைட்டாக வறுத்துப்போம், ரொம்ப டீப்பாக வேண்டாம். பொரியிற சவுண்டு வருது, உங்களுக்கு தெரியுதா? பொரியுறதுல அவ்வளோதான். இந்த மாதிரி ஸ்டேஜில் அதை இறக்கிடுவோம். ஃபஸ்ட்டு என்ன போட்டிருக்கேன்னா எள்ளு போட்டிருக்கேன். நீங்கள் வெள்ளை எள்ளு கூட போட்டுக்கலாம், எந்த எள்ளு வேணால் போட்டுக்கலாம். உங்கள்கிட்ட என்ன எள்ளு இருக்கோ அந்த எள்ளு போட்டுக்குங்க. நான் கருப்பு எள்ளு போட்டிருக்கேன். ஸோ ஒரு 1 ஸ்பூன் போல் கருப்பு எள்ளு போட்டிருக்கேன். இதுவும் உங்களுக்கு அந்த பொரியிற ஸ்டேஜ் தெரியுதா உங்களுக்கு? பொரியுறது அந்த மாதிரி பொரிஞ்ச உடனே எடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு ஒரு 10 காஞ்ச மிளகா போல் எடுத்திருக்கேன். இப்போ அந்த 10 காஞ்ச மிளகாவும் நம்ம வறுக்கணும். ரொம்ப வறுத்துறாதீங்க, அதுவும் ஓரளவுக்கு வறுத்தா போதும். எல்லாமே நம்ம வச்சுருக்கோம் பாருங்கள். அஜ்வைன், எள்ளு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு எல்லாம் போட்டாச்சு. நம்ம மிளகா வறுத்தாச்சு. இதையும் தூக்கி இதில் கொட்டிடுவோம். கொஞ்சமாக கருவேப்பிலை வறுத்துக்கிறேன். ஏன் கருவேப்பிலை அப்படி இருக்குன்னா வாஷ் பண்ணிட்டு போட்டதுனால அப்படி இருக்குது. ஸோ கொஞ்சமாக கருவேப்பிலை வறுத்துக்கிறோம். நிறைய கருவேப்பிலை போட்டால் அந்த கருவேப்பிலை ஃப்ளேவர் அப்புறம் கருவேப்பிலை பொடி மாதிரி ஆகிடும். அதனால் கொஞ்சமாக கருவேப்பிலை அதுவும் வறுத்து மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். எல்லாமே ரெடி. இப்போ நல்லா ஃபேனில் கொஞ்சம் ஆற விட்டுருவோம். சுட சுட மிக்சியில் போட முடியாது. ஸோ மிக்சியில் போடும்போது கொஞ்சம் உப்பு, பெருங்காயத்தூள் 2ம் போட்டு அரைச்சி எடுத்துட்டோன்னா நம்ம இட்லி பொடி ரெடி ஆகிடும். வாங்க பார்க்கலாம். இங்கே பாருங்கள், நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம மிக்சியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அரைப்போம். அரைக்கும் போது கொஞ்சம் பெருங்காயமும் உப்பும் போட்டுப்போம். மிக்சியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நாங்கள் எப்போவுமே கல் உப்பு தான் யூஸ் பண்ணுவோம். இங்கே பாருங்கள், கல் உப்பு போட்டுக்கிறேன். அடுத்தது பெருங்காயம். பெருங்காயம் போட்டாச்சு. இப்போ நம்ம அரைக்க போகிறோம். அரைச்சாச்சு. இப்போ அதை நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிகிட்ருக்கேன். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இட்லி பொடி ஓகே. ஸோ சிம்பிளுங்க. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். 2 இட்லி சாப்பிட்றவங்க 5 இட்லி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீடியோஸ் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பாய். இன்னொரு நல்ல வீடியோவோடு சந்திக்கிறேன். ட்ரான்ஸ்ஃபர் பண்ண கண்டென்ட்.